ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க நம்ம வந்து அம்மா வீடு பால் காய்ச்சினா பார்ட் 2 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கோவில்லேருந்து சாமி ஃபோட்டோ விளக்கு எல்லாம் கோயிலில் வச்சு நிறக்கூடம் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் வந்து அந்த வீடியோவோட நம்ம ஃபஸ்ட் வீடியோ முடிச்சிருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஃபோட்டோ வச்சுருக்கிறது தான் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரங்க. தங்கச்சி வீட்டார். தாய் மாமா பையனை தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கிறா. அதனால் அவங்க தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகணும். பாருங்கள், நாங்கள் எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிருந்தோம். ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு மட்டும் வாயில் சொல்லி செஞ்சுருந்தோம். பாதி பேர் எல்லாம் தூங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் தான் இருந்தோம். அதனால் நாங்கள் வந்து அந்த 5 விளக்கு சட்டியில் வச்சு பானையில் வச்சு 5 விளக்கு நிறக்குடம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அவுட்டு வெடித்தாங்க. அந்த டைமில் மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 1:30 மணி இருக்கும். 1:30 3 தான் வந்து பால் காய்ச்சி வச்சுருந்தோம். ஐயர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அவுட்லாம் விட்டாங்க. தம்பியும் அண்ணன் பையனும் பைக்கில் வந்துட்டாங்க. நம்ம நடந்து வந்தோம். பக்கத்துலேயே தான் இருக்குது கோவில். ஆனால் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து மாடு பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணாட்ட ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. தங்கச்சி வீட்டில் மாடு இருக்குது. அவங்க தான் இங்கேருந்து மாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மாடு எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து கழுவி அதுக்கு எல்லாமே செய்யணும். அதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லாம் வெளில நிற்க சொல்லிட்டாங்க. வெளில நின்றுட்டு இருந்தோம். என் தங்கச்சி பாருங்கள், அந்த குடத்தை அவளால் இடுப்பில் வச்சிக்கவே முடியல. வலிக்கிட்டு வந்துச்சு. எனக்கும் அப்படி தான், இடுப்பில் வைக்கவே முடியல. அப்புறம் கையில் பிடிச்சிட்டு வச்சு இந்த மாதிரி வச்சுருந்தேன். சூப்பராக இங்கே வந்து அந்த ஐயர் வந்து சூப்பராக வந்து எல்லாமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க. மாடுலாம் நல்லா வெளியில் நிற்க வச்சு, மாடுக்கெல்லாம் நிற்க வச்சு, அதெல்லாம் குளிக்க வச்சு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். மாடுலாம் கழுவியாச்சு. கழுவிட்டு அதுக்கு துண்டு பூவெலாம் கழுத்தில் போட்டு பொட்டு வச்சு, அது வந்து லக்ஷ்மி அவங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஐயர் வந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மந்திரம் காமிச்சு தீபார்த்தனை காமிச்சாங்க. அப்புறம் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பசுமாடு தான் போகணுமா. பாருங்கள், சாமி கும்பிடும்போது அது எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லி மாடு பயத்திலே நின்றுட்டுருந்தாங்க. என் தங்கச்சிட்டு பையன் அவன் தான் ஃபோட்டோ வந்து அவங்க அப்பா மாடு பிடிச்சதுனால அவன் வந்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு நின்றுட்டுருந்தான். எங்கள் அண்ணி கோயிலுக்கு வரல, அவங்களாம் தூங்கிட்டாங்க. அப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெடி பண்ணாங்க. மாடு ஃபஸ்ட்டு பயந்துட்டு உள்ளே போகவே இல்லை. டைல்ஸ் தர வர வலிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் ஒன்றும் ஆகலை. நல்லபடியாக சாமி மாடு உள்ளே கூட்டிகிட்டு வந்து அங்கேயே பால் கறப்பாங்க. பால் கறந்து அந்த பாலை தான் வச்சு பால் காய்ச்சி சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே கொடுக்கணும். பாருங்கள், கண்ணுக்குட்டி பாருங்கள், இப்போ தான் கண்ணு போட்டிருக்கு. தங்கச்சி வீட்டில் மாடுக்கு அவங்க வீட்டு மாடை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாம் பால்லாம் கறந்துட்டு திரும்ப வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மாட்டை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயர் வந்து மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மற்ற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வீடு குடி போகிறது, கலசம்லாம் 3 கலசம் ரெடி பண்ணி வச்சு குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இந்த ஐயர் கலசம் வச்சு அதுக்கு வந்து எல்லாம் பூவெலாம் போட்டு மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. துணி வந்து அம்மா எங்கள் எல்லாருக்குமே எடுத்திருந்தாங்க. எனக்கு, எங்கள் ஓப்படியாக்கு, எங்கள் தங்கச்சிக்கு, எங்கள் அத்தைக்கு எல்லாருக்கும் எடுத்திருந்தாங்க. நாங்களுமே இப்போ தான் அண்ணா வீடு குடி நுழைஞ்சதுனால அன்னைக்கு நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். அம்மாவுக்கு ஆளுக்கு ஒன்று தனியாக எடுத்துருந்தோம். அது வந்து வீட்டில் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஐயர்கிட்ட அதை வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அண்ணாவுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருந்தோம். அப்புறம் அண்ணி வந்து வச்சு கொடுத்தனால அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. அப்புறம் அண்ணா வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டாங்க ட்ரெஸ்ஸை. ஐயர் வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் அவங்க சொன்னாலும் நம்ம கிளம்புற டைமுக்கு தான் நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என் தங்கச்சி அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ் வச்சு கொடுத்தா. ஏன்னா அவங்க தாய் வீடுங்கிறதுனால அம்மாவுக்கு தாய் வீடு, என் தங்கச்சி அங்கேயே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. அவங்க ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணியும் வந்து இந்த சேரீ தான் நாங்கள் அன்றைக்கி எடுத்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. காட்டன்லேயே வந்து பட்டு சேரீ மாடல். இது நியூ கலெக்ஷன். செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த புடவை. அம்மாவுக்கும் அந்த மாதிரி ஒரு சேரீ எடுத்திருந்தோம்.
இந்த saree தான் அம்மாவுக்கு எடுத்தது. இதுவுமே பட்டு saree மாடல் தான். நல்லா இருந்துச்சு. லைட் பிங்க் மாதிரி பஞ்சுக்குடா பிங்க் மாதிரி இருந்துச்சு. அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்கள் அம்மாவோடைய ஆசை வந்து ரொம்ப நாள் நெடுநாள் ஆசைன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வீடு கட்டி குடி போகணுங்கிறது வீடு கட்டணுன்றதே கிடையாது. ஏன்னா இன்னொரு வீடும் இருக்குது அம்மாவுக்கு. ஆனால் அம்மாவோட ஆசை அப்பாவுக்கு கொடுத்த இடத்துல வீடு கட்டி பால் காய்ச்சணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் நீண்ட ஆசைன்னு சொல்லலாம். அது நிறைவேறிடுச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அம்மா. அதனால் நம்மளும் சந்தோஷமாக தான் இருந்தோம். அடுத்தது வீடெல்லாம் கொடி பால் காய்ச்சாச்சு. பால் காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து 3ஆம் நாள் வீட்டு தெய்வத்துக்கு படைக்கணும். அதுக்கு சுத்தமரை யாருக்குமே சொல்ல. நாங்கள் எங்கள் அண்ணா வீடு, எங்கள் பாப்பா, அண்ணி, எங்கள் அத்தை அவங்க மட்டும்தான் சொல்லியிருந்தோம். அவங்க எல்லாமே கம்மியாக எடுத்துகிட்டு வந்து சாமி நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறத கம்மியாக எடுத்துகிட்டு வந்து சமைச்சிருந்தோம். எங்கள் அண்ணா வீட்டில் சமைச்ச மாரி எல்லாமே சமைச்சாலும் எல்லாமே கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்து சமைக்க இருந்தோம். நானும் அண்ணி எங்கள் அப்படியே என் தங்கச்சி நாங்கள் 4 பேரும் தான் சமைச்சோம். பாருங்கள், நாங்கள் சமைச்சிருந்தோம். என் தங்கச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் எங்கே போனாலுமே அப்படி தான் பண்ணுவாள். எங்கள் அத்தை மட்டும் வந்திருந்தாங்க. ஏன்னா எங்கள் அத்தை மட்டும்தான் இருக்காங்க. லேடிஸில் பார்த்தா எங்கள் அத்தை மட்டும்தான் இருக்காங்க. அதனால் எங்கள் அத்தையை நாங்கள் விடாமல் எல்லாத்துக்குமே கூப்பிடுவோம். கண்டிப்பாக வருவாங்க. எங்கள் அம்மாவை பாருங்கள். எங்கள் அம்மா வெளியில் வந்து அவங்க நான்வெஜ் சமைச்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, மீன் வறுவல் இதெல்லாம் அவங்க சமைச்சாங்க. நான் வந்து உள்ள சாம்பார், ரசம், பொரியல், பாயாசம் இதெல்லாம் நான் உள்ளே சமைச்சிட்டு இருந்தேன். அவங்க மற்றபடி இவங்க வெளியில் எல்லாமே எல்லா நான்வெஜ்ஜுமே வெளியில் சமைச்சாங்க. நம்ம வீடு பால் காய்ச்சி 3ஆம் நாள் கும்பிட்டதெல்லாம் ஈவினிங்காக தான் கும்பிட்டோம். ஆனால் எங்கள் அண்ணா வீட்லேயும் மதியம் தான் சாமி கும்பிட்டாங்க. அம்மா வீட்லேயும் அதே மாதிரி மதியம் தான் சாமி கும்பிட்டாங்க. உள்ளே ஏதாவது நான்வெஜ்ஜு சமைக்கணுங்கிறதுனால நான் கருவாட்டு குழம்பு மட்டும் கொஞ்சமாக வச்சேன். கருவாட்டு குழம்பு மற்ற சின்ன ஐட்டம் எல்லாமே நான் சமைச்சிட்டேன் உள்ளே. அம்மாவுக்கே இப்போ தான் மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பணம் வந்து செலவு பண்ணினாலும் அம்மாவுக்கு சந்தோஷங்கிறதுனால அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். ரொம்ப நீண்ட நாள் கனவு இது. நீண்ட நாள் கனவு நிறைவேறக்குள்ளே அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம். என் தங்கச்சி வந்து வீடியோ வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் எதுக்கும் எல்லாருக்கும் சொல்லணும், குடிநோயை சொன்னவங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் அம்மாவோட ஆசை. இருந்தாலும் எதுக்கு கும்பை கூட்டிக்கிட்டு நம்ம மட்டும் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் தான் சொன்னேன் அம்மாக்கிட்ட, நம்ம மட்டுமே சமைச்சு படைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அதனால் குடிநோயை கூட்டவங்களே முக்கால்வாசி பேரை கூப்பிடல. நம்ம மட்டும் திட்டமாக வந்து எல்லாம் சமையல் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. எங்கள் அண்ணாவும் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து படைச்சிட்டு அடுத்த ஷெட்டில் அப்பாவோடைய ஃபோட்டோ இருக்குது. இன்னும் வீட்டில் கொண்டு வந்து வைக்கல. 3ஆம் நாள் படைச்சிட்டு கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு படைக்கணும். வீட்டில் படைச்சிட்டு அப்புறமேட்டு அப்பாவுக்கு போய் அங்கே படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே படைச்சாச்சு. படைச்சிட்டு அடுத்தது வந்து நம்ம அப்பா ஃபோட்டோவுக்கு தான் ஷெட்டில் வந்து படைச்சாங்க. அத்தை தான் படைச்சாங்க. ஃபோட்டோ படைச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் புது வீட்டில் எப்படியா இருந்தாலும் வச்சுருவாங்க. எல்லாமே ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க தான் எங்கள் அப்பா பாருங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளேயே அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா தான் எங்களை வளர்த்துனாங்க. பாருங்கள் என்னென்ன கொழுக்கட்டை செஞ்சோம். முக்கியமாக கொழுக்கட்டை, கருவாடு சுட்டு வச்சோம். அப்புறம் முருங்கைக்கீரை தாளிச்சிருந்தோம். எல்லாமே வந்து செஞ்சுருந்தோம். எல்லாமே நான்வெஜ், ஆட்டுக்கறி, மீன், கோழிக்கறி, முட்டை, கருவாட்டு குழம்பு, கருவாடு சுட்டது. அடுத்து பார்த்துக்கிட்டா சாம்பார், ரசம், பொரியல், வடை பாயாசம், அப்பளம் எல்லா ஐட்டமுமே நம்ம செஞ்சுருந்தோம். ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. அம்மா வீடு குடி போகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ஏதோ ஒன்று சாதனை படைத்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய்.